திரு குமார் அவர்களை பேச அழைக்கிறேன். இங்கு பேசுபவர்கள் தயவு செய்து நினைவு கூற வேண்டும், 5 நிமிடத்துக்கு மிகாமல் பேசவும். ஏனென்றால் அடுத்த நிகழ்ச்சி 6 மணிக்கு, அந்த இன்பிட்வீன் அந்த 5:30 நாங்கள் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும். ஸோ குறிப்பிட்ட நேரத்துக்குள் பேசுமாறு. அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான், சொல்கிறதே பெரிய கஷ்டம். மடை திறந்த வெள்ளம் போல் ஓடுறது நம்ம தடுக்கக்கூடாது. பேசுங்க. பட் இதை லாஸ்ட்டாக சொல்கிறாங்க பாருங்க. ஓகே, இருக்கிற டயத்தில் பேசுகிறேன். குட் ஈவினிங். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த திரு சீதாராமன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் என்னை இணைத்து கொண்ட திருமதி ராணி ரவிக்குமார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனுபவம் புதுமை. இந்த ஸ்டேஜில் நிற்கிறதே எனக்கு ஒரு புதுமையான அனுபவம் தான். நான் கொடுத்த டாபிக் வேறு, இப்போ நான் பேச போகிற டாபிக் வேறு. நான் முதல்ல கொடுத்த டாபிக் மும்பை கஸ்டம்ஸில் என்னோடய அனுபவம் அப்படின்னு தான் நான் கொடுத்துருந்தேன். அவங்க மெசேஜை பார்த்தேன், 5 மினிட்ஸ்க்குள்ளே பேசணுன்னாங்க. இப்போ வேறு சொல்லிட்டு வேறு போயிருக்காங்க. பார்த்தேன், நான் மும்பை அனுபவத்தை பேசணுன்னா அது பாகுபலி த பிகினிங், பாகுபலி தி கன்க்ளூஷன் அப்படிங்கிற மாதிரி 2 எபிசோடாக ஓடும். அதனால் அதை விட்டுட்டு என்னோடய ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். நான் 2008 பாஸ் டெக் அப்படின்னு ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனி, அமெரிக்கன் கம்பெனியில் ஜாயின் பண்ணேன். 2009 அவங்க சைனாவில் ஒரு ஸ்ட்ராட்டஜி மீட்டிங் போட்டாங்க. அதுக்கு என்ன வர சொல்லி இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அது வரைக்கும் நான் இந்தியா விட்டு எதுவும் ட்ராவல் பண்ணதே இல்லை, அவுட் சைடு இந்தியா ட்ராவல் பண்ணதே கிடையாது. தட் வாஸ் மை ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ட்ராவல். ஒரே சந்தோஷம். ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், அவளும் எங்கேயும் போனதில்லை. சரி, இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், நம்ம பிளான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி, அப்போது காக்ஸ் அண்ட் கிங்ஸ்னு ஒரு ட்ராவல் ஏஜென்ட், அவங்க மூலமாக என்ன பண்ணேன், சிங்கப்பூர் போட்டு, சிங்கப்பூர் டு ஷாங்காய் டிக்கெட் போட்டு, நான் அந்த கம்பெனிலேயே சொல்லியிருந்தேன், சார் நான் வரத்துக்கு முன்னாடி நாங்கள் ஒரு ஹாலிடே விசிட்டு சிங்கப்பூர் மலேசியா ஒய்ஃபோடு போயிட்டு நான் மீட்டிங் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களும் நோ ப்ராப்ளம் குமார், கோஹெட் அப்படின்ட்டாங்க. நமக்கு ஃப்ரீயாக வந்தால் பின்னாயிலே பிடிப்போம். இது ஒரு ஓசி ட்ராவல், அதுவும் இன்டர்நேஷ்னல் ட்ராவல், கேட்கணுமா? அதனால் அந்த பிளான் அரேஞ்ச் பண்ணோம். பட் என்ன இதில் மறக்க முடியாத நிகழ்ச்சி அப்படின்னாக்கா, ட்ராவல் டேட்டுக்கு எக்ஸாக்ட்லி 1 வீக் பிஃபோர் எனக்கு பிளட்டாக போக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. டாக்டரை கன்சல்ட் பண்ணுறதா, இவங்க ஏதாவது நம்மளை அட்மிஷன் போட்டு இதை ஏதாவது சர்ஜரியில் கொண்டு விட்ருவாங்களா, என்ன செய்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதாவது இன்டர்நேஷ்னல் ட்ராவலில் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனாக்க நம்ம ட்ராவல் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி அப்போ எனக்கு இல்லை. ஏன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ஃபாரின் போகிறோம் அப்படிங்கிற ஒரு இதுதான் இருந்தது ஒழிய, ஹெல்த் இஷ்யூஸோட நம்ம கண்ட்ரியில் இருக்கலாம் ஒழிய இன்னொரு கண்ட்ரியில் இருந்தோம்னா அது ரொம்ப ரிஸ்கியான இது கூட. 3 நாள் ஆச்சு, நான் தான் சரியாயிடுன்னு நினச்சேன், போகலை. அப்புறம் போக போக பார்த்தா அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. நான் என்ன நினச்சேன், அது ஏதோ ஒரு பைல்ஸ் கம்ப்ளைண்ட் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு பேசாமல் விட்டேன். கரெக்டாக ட்ராவல் டேட்டுக்கு 3 டேஸுக்கு முன்னால் நானே போய் ஒரு மெடிக்கல் ஸ்டோரில் போய் நம்மளே ஒரு மெடிசனை வாங்கிட்டு போட்டுன்னு போயிடுவோம், இதை விட்டால் இந்த சந்தர்ப்பம் கிடைக்காது, நமக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்கு, ஒய்ஃப் வேறு அழிச்சுன்னு போகிறேன்னு சொல்லிட்டு போய் கேட்டோம். அப்போ ஓஎம்ஆரில் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது. அங்கே ஒரு டாக்டர் இருக்கார், ஜென்ரல் பிசிஷியன். அவர் எனக்கு தெரியும். இப்போ அது அப்போலோ ஹாஸ்பிட்டலாக இருக்குது. அவரை நான் அப்பப்போ ஜென்ரலாக பார்ப்பேன். கேஷுவலாக அந்த மெடிக்கல் ஸ்டோரில் போய் கேட்டேன், இப்போ அந்த டாக்டர் இருக்கார் அங்கே அப்படின்னா. அவர் சொன்னார், சார் வீட்டில் தான் சார் இருக்கார் அப்படின்னா. நான் உடனே அவர் டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு அவர் கதவை தட்டினேன். நார்மலாக அவர் யாரையும் வீட்டில் பார்க்கவே மாட்டார். கதவை தட்டினோன்னே என்ன விஷயம் அப்படின்னார். நான் ப்ராப்ளம் சொன்னேன். என்னோட நல்ல நேரம் உள்ளே வாங்க அப்படின்னார். சரின்னு உள்ளே போனேன். பிபி இதெல்லாம் செக் பண்ணார். அப்புறம் அவரே ஒரு மெடிக்கல் ஸ்டோருக்கு ஃபோன் பண்ணி ஒரு இன்ஜெக்ஷன் போட சொல்லிவிட்டு எனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு படுக்க வச்சுட்டு சொன்னார், 1 வீக்காக நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ட்ராவல் இது பண்ணிகிட்ருக்கீங்களான்னாரு. ஆமாம் சார், நான் ஒரு 1 வீக்காக இந்த ப்ரிப்பரேஷனில் இருக்கேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருந்ததுன்னு. உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, பிபி ரொம்ப ஹையாக இருக்குது, 180 மேலே போயிருக்கு. இது அப்படி ஹையாக இருந்ததுன்னாக்கா அதுக்கு ஏதாவது ஒரு அவுட்லெட் தேவைப்படும்.
அது ஒரு மூக்கு வாய் ஏதோ ஒரு அவுட்லெட் தேவைப்படும். அதனால் இது ஒன்றும் வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க. அவர்கிட்ட சொன்னால் இது மாதிரி நாளைக்கு நான் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, கவலையப்படாதீங்க, டூ டைம்ஸுக்கு மட்டும் மெடிசன் தரேன், நாளைக்கு இன்னும் இங்கே நல்லாயிடுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அவர் சொன்ன மாதிரியே அடுத்த நாள் சரியாகி அதுக்கப்புறம் 7 days சிங்கப்பூர் மலேசியா ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 7 days சைனாவை ட்ராவல் பண்ணிவிட்டு எந்த இஷ்யூஸும் இல்லாமல் போயிட்டு வந்துட்டேன். அன்றைக்கி மட்டும் அந்த டாக்டர் என்னை அந்த மாதிரி கூப்பிட்டு உட்கார வைக்கலைன்னாக்க இன்றைக்கி நான் என்னால் நிலைமையை நினச்சி பார்த்தா அப்படி இருக்கும். இது ஒரு வித்தியாசமான அனுபவம். ஆனால் இந்த அனுபவத்தை நினைக்கும் போது எங்கள் அப்பா சொல்லுவார், உனக்கு ஏதாவது காடு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சா டைரெக்டாக வரமாட்டார், யார் மூலமாக தான் வருவார் அப்படின்னார். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. தேங்க்ஸ் ஃபார். நன்றி. குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னதாக முடித்து விட்டீர்கள், நன்றி. கடவுள் மனிதர் ரூபத்தில் வருவார் என்பதை தன்னுடைய அனுபவம் மூலம் இங்கு விளக்கினார். அடுத்த